இவங்க 2 பேருக்கு ஒரு பெரிய வித்தியாசம் என்னன்னா, செந்தில் பாலாஜி தன்னை காப்பாத்திக்கணும்னு யார்ட்டுமே நிக்க மாட்டார். ஏன்னா அவரை காப்பாத்துறதுக்கு ஃபர்ஸ்ட் ஃபேமிலி இருக்கு. பொன்முடி எப்படின்னா என் மேல யாரா கை வச்சிருவீங்களா, அது வந்து சவால் வந்து ஃபர்ஸ்ட் ஃபேமிலிக்கு. அவர் எப்படின்னா நான் இப்படிதான் இருப்பேன், என்ன கை வச்சிருவியான்ற மாதிரி அவர் இருந்தாரு. இவர் எப்படின்னா நான் உங்களுக்காக சேவை செய்யறேன், என்னை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உங்களுது, நீங்க என்ன காப்பாத்துங்க. 2 பேருக்கு தான் வித்தியாசம். 2 பேரும் ஒரே தட்டில் வைக்க முடியாது. செந்தில் பாலாஜி கேஸ் வந்து முதல்ல இருந்தே நம்ம சொல்றது, அவருக்கே அவ்வளவு அன்டியூ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க. வேற கட்சியில இருந்து வராரு, அந்த கட்சியில ஒரு தப்பு பண்றாரு, குற்றம் செய்யறாரு, அதை அவரே ஒத்துக்கிறாரு. சுப்ரீம் கோர்ட்ல போய் ரிவர்ட் பண்ணி வராங்க. அது எல்லாருக்குமே தெரியுது. செந்தில் பாலாஜின்னா அதிமுக இருக்கிற அத்தனை பேரும் கேட்டால் சொல்லுவாங்க, தொண்டர்ல இருந்து தலைவர்ல இருந்து நிர்வாகிகள் இருந்து செந்தில் பாலாஜி அப்படின்னா எல்லாரும் ஒரு நிமிஷம் அவரை பத்தி பேசாதீங்க, ஏன்னா பண விஷயத்துல அவ்வளவு கரெக்டா இருப்பாரு அப்படின்னு அவர் ஒரு நல்ல பேர். அங்க அவர் இங்க வராரு. அப்படிப்பட்டவர் இங்க ராஜ மரியாதை கொடுக்குறாங்கன்னா அப்ப இவங்க என்ன எதிர்பார்க்கறாங்க அவர்கிட்ட? அவர் ஒரு பெரிய சயின்டிஸ்டா இருந்தா கூட அவரோட மூளை நாங்க யூஸ் பண்ணிக்கிறோம்னு சொல்லலாம். அவர் வெறும் இந்த விஷயத்துல மட்டும்தான், ஒரு விஷயத்துல இருந்து எல்லாரும் 100 ரூபா இல்ல 50 ரூபா எடுத்தாங்கன்னா இவர் 95 ரூபா எடுப்பாரு. அந்த திறமைக்காக தான் கொடுக்கப்பட்ட பரிசுகள் இத்தனை நாளா கிடைத்தது.